சொற்கள் அழகானவை, அவை சுமந்து வரும் கருத்துக்களோ வலிமை வாய்ந்தவை. மேலும் இவை மழலையின் மொழியில் கவிதையாய் தவழ்ந்து ஆன்மீக ஊற்றாக நம்மீது விழும்பொழுது அதோ அந்த எம்பெருமானே நேரடியாக வந்து நம் ஆன்மாவினுள் பக்தி பேரலையை செலுத்துவது போன்ற ஒரு உன்னத அனுபவம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆம், கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி அவர்களின் கொஞ்சும் மழலை தமிழில் ஆன்மீக சொற்பொழிவு உள்ளபடியே நம் பக்தி உணர்வை, ஆன்ம தேடலை ஆழ்ந்த சிந்தனை பெருக்கினுள் அழைத்துச் செல்கின்றது. பெரியவர்களுக்கே சில நேரங்களில் சற்று கடினமாக இருக்கும் இந்த செயல் இந்த சிறு குழந்தையின் மூலம் நம் உள்ளங்களுக்குள் அந்த பக்தி மார்க்கம் நமக்கு சொல்ல விழையும் பேரானந்தத்தின் அறநெறிகளையும் கூற்றுக்களையும் இலகுவாக கொண்டு சேர்க்கின்றது. கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி அவர்கள் நமக்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் இறைவனின் அறநெறிகளை நாம் அனைவரும் உள்ளார்ந்து கடைபிடிக்க வேண்டும். இதோ உங்களுக்காக இந்த குழந்தை, தெய்வ குழந்தை ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற உள்ளார். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நூனடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார்மல் ஷார்பார் தமக்கு. செந்தமிழ் சொல்லெடுத்து இசைத்தொடுத்து பின்ன சந்தத்திலே கவிதை சரம் தொடுத்து 3 தமிழ் மாலை சூட்டி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியே, உலகம் போற்றும் உன்னத மொழியே, பண்பு பல கொண்ட பாரத மொழியே, பாரதி போற்றும் நல் காதல் மொழியே, ராஜகலை கொண்ட பரத மொழியே, இலக்கணத்திற்கே இலக்கணம் சொல்லும் இலக்கிய மொழியே, இயலிசை நாடகம் கொண்ட இனிமை மொழியே, தேவர்கள் போற்றும் தேவ மொழியே, தேவாரம் ரசிக்கும் தெய்வ மொழியே, என் தாய் தமிழே, உனக்கு முத்தாய் முதன்மையாய் இந்த கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதியின் முத்தான முதல் வணக்கங்கள். என்னும் எழுத்தெல்லாம் என் ஏட்டினிலே துவங்க வைத்து கண்ணும் கருத்துமாய் நட்கவி துவங்க வைத்தாய். பண்ணும் இசைமாய் பாடல் புனைய வைத்து உன் முன்னின்று என் குறைகள் குறைய நிறையாய் அருள்கின்றாய். மூலவனே, மூத்தவனே, காலமெல்லாம் காத்தருளும் வேலவனின் சோதரனே, என் கரமலர் குவித்தே உன் பதமலர் நிறைத்தேன் என்ற அர்ப்பணிப்போடு எங்கு எப்படி துவங்கினும் மூலவனை பணிவதே முதற்பணி என எம்படி சிறக்க அவன் அருளை வேண்டி நிற்கின்றேன், வேண்டி நிற்கின்றேன், வேண்டி நிற்கின்றேன். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். நாதவிந்து கலாத்தி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோட்டி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாத பங்கம யூரா நமோ நம பரசூர சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கினி பாத நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல நீலா நமோ நம வேத
ஜரி பாதா நமோ நம அருள் தாராய் அருள் தாராய் அருள் தாராய். பலவேறு மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியான இந்த பாரத தேசத்தில் காணாபத்தியம், சைவம், வைஷ்ணவம், சௌரம், சாக்தம், கௌமாரம்னு 6 முக்கிய வழிபாடுகள் இருக்கு. விநாயகன் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது காணாபத்தியம். சிவன் ஈசன் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது சைவம். நாராயணன் விஷ்ணு உலகளந்த பெருமாள் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது வைஷ்ணவம். சூரியன் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது சௌரம். காளி பராசக்தி தான் முழுமுதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகன், அழகன், சண்முகன், சேயோன், சேவற்கொடியோன் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இப்படி இந்த கௌமாரத்தில் இருக்க இந்த அழகன் முருகனை பற்றியும் அவனோட திருநாம மகிமைகளை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு சிறப்பு உபன்யாச நிகழ்ச்சியாக பார்க்க போகிறோம். முருகு என்றால் அழகு, இளமை, பொலிவு, தேஜஸ், லாவண்யம்னு சொல்வாள்யா. இந்த முருகனை பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி, ஏகாந்தம். அந்த பிஞ்சு விரல் தானே, பிஞ்சு விரலில் வேலை பிடிக்கிற பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி, ஏகாந்தம். இப்படி முருகனுடைய அழகை பற்றி சொல்கிறப்போ முருகன் எப்படி பிறந்தார், எப்படி அவதரித்தார், இதெல்லாம் சொல்லணும் இல்லையா. முருகன் வைகாசி மாதம் விஷாக நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார். வி அப்படின்னா மயில், பக்ஷி. ஷாகன் பயணம் செய்பவர், ரைடர். மயில் மீது பயணம் செய்பவர் மயில் வாகனன். விஷாக நட்சத்திரம்னா 6 நட்சத்திரங்களுடைய கூட்டம், அதுவும் விஷாக நட்சத்திரம். அம்மா முருகனுக்கு முகங்கள் 6, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, சரவண பவ என்கின்ற திருமந்திரம் 6 எழுத்து, முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் 6. இப்படி இந்த 6 முகனுக்கு எல்லாமே 6 6 6 6 6. சித்தி, புத்தி, சக்தி எல்லாமே 6 தான். 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று கூறு. 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று கூறு. ஆகமடி மாந்தவர்கள் பாதமலர் சூழும் அணையார்கள் பலவேற்றுடையதென்று நானும். ஆகமடி மாந்தவர்கள் பாதமல்ல சூழும் அணியார்கள் பதவேற்றுடையதென்று நானும். ஏறுமயில் வாகன குஹாசனவ நாயனத ஈசயனவானமுட என்று மோதும். ஏறுமயில் வாகன குஹாசன நாயனத ஈசயனவானமுட என்று மோதும். ஏழை கல்வியாட்குளமி தேது நவினாவிதுனர் ஏவர் புகழ்வான் மறையும் என் சொலாரோ. ஏழை கல்வியாட்குளமி தேது நவினாவிதுனர் ஏவர் புகழ்வான் மறையும் என் சொலாரோ. வீறுபடு மார்பு கொடுமேனி அவர் ஏழை கல்வி வீரமயில் வாகவுமை கந்தவேலே. வீறுபடு மார்பு கொடுமேனி அவர் ஏழை கல்வி வீரமயில் வாகவுமை கந்தவேலே. ஈசர்கள் தம்மோடனது இவினை எல்லாம் அணிய நீருதனி வேள்விடும் மனங்கள் வேளா. ஈசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அணி நீருதனி வேள்விடும் அணங்கள் வேளா. சீறி வருமாறமுடனானையோர் ஆனை முகர் தேவர் துணை வாசிக்கறி அந்தர் கூடம். சீறி வருமாறமுடனானையோர் ஆனை முகர் தேவர் துணை வாசிக்கை அந்தர் கூடம். சேருமழகார் பழனி வாழ்த்து மனமே பிரம தேவர் வரத்தார் முருக தம்பிரானே. சேருமழகார் பழனி வாழ்த்து மனமே பிரம் தேவர் வரத்தா முருக தம்பிரானே. தேவர் வரத்தா முருக தம்பிரானே. தேவர் வரத்தா முருக தம்பிரானே. முருக தம்பிரானே.
தம்பிரானே முருகா தம்பிரானே. ஆறாரா அழகழகா சொன்னாலும் இந்த ஆறுமுகனோட பேரை 6 முறை சொல்லணுமா திருநீரிட்டுக்கிறதுக்கு முன்னாடி. மதியாள் வித்தகனாகி மனதாள் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே. நிதியே நித்தியமே என் நினைவே நட்பொருளாயோய். கதியே சொற்பரவேலே கருவூரிற் பெருமாளே கருவூரிற் பெருமாளே. மதியாள் வித்தகனாகி என் மனம் நல்ல நெறியிலே சென்று அதனால் ஒரு வித்தகனாகுன்ற. மனதால் உத்தமனாகி என் மனம் தூய நெறியிலே சென்று அதனால் ஒரு உத்தமனாகணுன்ற. பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே. சதா சிவன் 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 சிவஞான யோகத்தை அடையணுங்கிற. யோகம்னா ஒன்றுபடுதல் அர்த்தம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையறதுக்கு பேர் தான் யோகம்ன்ற அர்த்தம். ஜீவன்ற சக்தி, பரம்ங்கிறது சிவன். அதுதான் திருமூலர் அழகா சொல்றார், சிவனும் சீவனும் இரண்டென்பர் அறிவில்லார், அறிவார்க்கு சிவனும் சீவனும் இரண்டல்ல. சீவன் சிவனை அடைந்த பின் சிவனாக அமர்ந்திருப்பாரே அப்படின்னு சொல்றார். இப்படி ஆதியும் மந்தமாய் தேவர்களும் வேதங்களும் போற்றும் வித்தகன், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் நாயகன், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் பரம்பொருள், முப்பொருள், மூலகுக்கும் ஏழுலகுக்கும் கருப்பொருளாய் திகழும் அந்த ஈசன் சிவனுக்கு 5 முகங்கள். என்னடா சிவனோட அசல் முகத்திலேயே சிவன் பாதி பார்வதி பாதின்னு அர்த்தநாதீஸ்வரரா பார்த்துருக்கோம். இதென்ன 5 முகங்கள்? ஸ்கந்த புராணத்தின்படி அசுரர்களான சூரபத்மன், தரகாசுரன், சிம்மமுகன் இவர்கள் 3 பேரும் சிவனை நோக்கி கடும் தபஸ் புரியுறாங்க. சாதாரண தபஸ் இல்லை, ஆண்டாண்டு காலத்துக்கு தபஸ் புரியுறாங்க. இவர்களோட தவத்தினால சிவன் பார்த்தார். இவங்க கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். சிவன் தான் கொடை வள்ளலாச்சே. ஆனால் காராரான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். பேப்பர் ஓகேவா, டாக்குமெண்ட் கரெக்டா, இந்த அப்படி சாங்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டார். வர வந்துருச்சே, பின்ன என்ன ஆட வேண்டியதான் ஆட்டத்தை அப்படின்னு அந்தந்த இடத்துக்கு அந்தந்த அசுரர்கள் தான் டான். அட்டகாசம் பண்ணுறா, அநியாயம் பண்ணுறா, எங்கெல்லாம் தர்ம காரியங்கள் நடக்கிறதோ எல்லாத்தையும் கெடுக்கிறா, யாரையும் வாழ விடுறதில்ல. அவ்வளவு வஞ்சகர்களாகவும் அவ்வளவு முரடர்களாகவும் இருக்கார்கள் இந்த அசுரர்கள். ஒரு சமயம் சூரபத்மனுடைய ஆட்சி காலத்துல காமதேவனை அனுப்புறா தேவர்களோட தவத்தை கலைக்க. காமதேவனும் போறான், போய் அட்டகாசம் பண்றா, அநியாயம் பண்றா. தேவர்களாம் கத்துறா, குமுறா, கூச்சலிடுறா, எல்லாரும் செய்வதறியாம தவிக்கிறா. இது எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் வரங்களை தானமாக அள்ளி வழங்கிய சிவன் தவத்துக்கு போயிட்டார். போச்சா, தவத்தில் இருக்கும்போது தன்னோட 2 கண்களை மூடிக்கொண்டே தான் இருக்கணும். பார்த்தார் சிவன். சிவனுக்கு மொத்தம் 3 கண்கள். இடது கண் சந்திரனாகவும், வலது கண் சூரியனாகவும், நெற்றிக்கண் அக்னி பகவானாகவும் இருக்கார். அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ருத்ர ஜோதி காமதேவனை தகதக என தகனம் செய்தது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் 5 முகங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த 5 முகமும் ஒவ்வொரு தொழிலை சார்ந்த முகங்கள். சத்யோஜாதம் என்னும் படைத்தல் முகம், வாமதேவம் என்னும் காத்தல் முகம், மகோரம் என்னும் மறைத்தல் முகம், ஈசானம் என்னும் அருளல் முகம், தத்புருஷம் என்னும் மறைத்தல் முகம்னு 5 முகங்களை வெளிப்படுறார். அது மட்டுமின்றி தேவர்களும் யோகிகளும் சித்தர்களும் மற்றும் காணக்கூடிய முகமான அதோ முகம் என்னும் ஞான முகம். இந்த 6 முகங்களிலும் இந்த 5 முகங்களிலும் இருந்து வெளிப்பட்ட ருத்ர பொறிகளை வாயு பகவான் இந்த உலகத்தில் 5 விதமாக இருக்கார். பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன். இந்த 5 பிராணவாயுக்களும் இந்த 6 ருத்ர பொறிகளை அழகாக சாரத்தியம் பண்ணி கங்கைட்ட கொடுக்கிறார். உஷ்ணம், அதாவது வெப்பம் தாங்க முடியாத கங்கா தேவி இவர்கள் எல்லாத்தையும் குளிர்வித்த பிறகு சரவண பொய்கையில் 6 தாமரை இதழ்கள் மேலே விற்றார். இந்த 6 குழந்தைகளும் 6 அழகான ஆண் குழந்தைகளா, குட்டி குஞ்சு அழகான ஆண் குழந்தைகளா கார்த்திகை பெண்களோட கையில் அழகாக தவழ்றா. இப்பந்தான் வரா கௌரி பார்வதி தேவி. ஆஹா ஆஹா ஆஹா. இந்த 6 குழந்தைகளும் தாயோட வயிற்றில் கர்ப்பப்பொரியிலிருந்து பிறக்காத குழந்தைகள் தான்
ஆனால் அந்த ஆத்மயோகி சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ருத்ர ஜோதியில் இருந்து பிறந்த குழந்தைகளாச்சே, எப்படி இருக்கும் தேஜஸ்! வா பார்க்குறா கௌரி பார்வதி தேவி. எந்த குழந்தைய முதல்ல தூக்கான்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டான். ஏன்னா 6 குழந்தை இருக்கு இல்லையா? பார்த்தா ஒரு குழந்தைக்கோ கருவண்டி கண்ணழகு, இன்னொரு குழந்தைக்கோ கண்ணாடி கண்ணமழகு, அதன் அருகே இருந்த குழந்தைக்கோ தேன்வடியும் வாயழகு, அதுக்கு பக்கத்தில் இருந்த குழந்தைக்கோ முல்லைப்பூ வரழகு, அதன் அருகே இருந்த குழந்தைக்கோ சுள்மேக கேசமழகு. அதுதானே முருகனுக்கு அடையாளம். பார்த்தா கௌரி பார்வதி தேவி தாய்மை பொங்க ஓடி போய் எல்லா குழந்தையும் ஒன்றா அரவணைச்சு 6 முகமாக ஆக்கிண்டா. இதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய 6 முகம் பிறப்பில் அழகாக எடுக்கிறார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணைக்கு ஒரு முகங்கள் 6 கரங்கள் பண் 2 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் புய்ய. சக்தியோட ஒரு முகமும் சேர்த்து சிவனுடைய 5 முகமும் சேர்த்து 6 முகமாக ஆக்கிண்டா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 4 யுகங்கள் இருக்கு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கிருத்தயுகத்தில் எல்லாருமே நல்லவாளாம். கீழே ₹1,00,000 கடந்தா கூட யாருதுன்னு கேட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாளாம். அப்படி வாழ்ந்த யுகம் தான் இந்த கிருத்தயுகம். அடுத்த திரேதாயுகம், ராமாயண காலம். கொஞ்சம் கெட்டவங்க, அதாவது கொஞ்சம் லிமிட்டட் கெட்டவங்க நிறைய நிலவங்க வாழ்ந்தாங்க. அரக்கர்கள்னு ஒரு பகுதியில் வாழ்ந்தாங்க. அரக்கர்கள்னா இரக்கம் இல்லாதவர்கள் அரக்கர்கள். அப்படி அரக்கர்கள்னு ஒரு பகுதியில் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த யுகம் தான் இந்த திரேதா யுகம். அடுத்த துவாபர யுகம், மகாபாரத காலம். கெட்டவங்க ஜாஸ்தி, நல்லவங்க ரொம்ப கம்மி. அதுதான் பார்த்தோமே, கௌரவாஸ் பாண்டவாஸ்ன்னு இருந்தாங்க. கௌரவர்களும் 100 பேர். 10 சகுனி, துரியோதனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கர்ணன். எல்லாத்துக்கும் மேலே எல்லா நியாயங்களும் தர்மங்களும் நெறிகளும் தெரிஞ்ச பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், விதுரர் எல்லாம் இவா பக்கம். அங்கே பார்த்தா பாண்டவர்கள் வெறும் 5 பேர், கூட நம்ம பரமாத்மா கிருஷ்ணன். இப்படி கெட்டவங்க ஜாஸ்தியாகவும் நல்லவங்க ரொம்ப கம்மியாகவும் வாழ்ந்த யுகம் தான் இந்த துவாபர யுகம். அடுத்தாவது கலியுகம். இந்த துவாபர யுகத்திலேயாச்சு இவா கெட்டவா இவா நல்லவா, இவா கிட்ட சொல்லக்கூட இவா கிட்ட சொல்லலாம்னு தெரிஞ்சது. இந்த கலியுகத்தில் யாரு கெட்டவா யார் நல்லவானே தெரியல. இப்போ நோய் என்னன்னு தெரிஞ்சா தானே நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியும். நோயே என்னன்னு தெரியாமல் நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியுமா? நான் திருக்குறளில் கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்படி இந்த கலியுகம் பிறக்கிறக்கு 5500 வருஷத்துக்கு முன்னாடி சதுரகிரின்ற மலைப்பகுதியில் சித்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அதாவது சித்தர்கள்னா 8 சித்திகளையும் கொண்டவர்கள் தான் இந்த சித்தர்களாமா. அஷ்டமா சித்தின்னு சொல்வாள் இல்லையா? யானை மாதிரி உடம்பை பெருத்துக்க முடியும், பூனை மாதிரி உடம்பை குறுக்கிக்க முடியும், பறவை போல பறக்க முடியும், கூடு விட்டு கூடு பாய முடியும். இப்படி அஷ்டமா சித்திகளையும் கொண்டவர்கள் தான் இந்த சித்தர்கள். இந்த சித்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு கான்ஃபரன்ஸ் போடும். அதில் ஒரு சித்தர், அவர் பேர் போகர். அவர் அந்த காலத்தில் சைனா வரைக்கும் மெயின் வந்திருக்கார். அந்த போகர்ன்ற சித்தரோட தலைமையில் இந்த மாநாடு நடக்கிறது. என்னன்னா, இனி 5500 வருஷத்துக்கு அப்புறம் கலியுகம் பிறக்க போகுது. ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா. கலியுகத்தோட கொடுமையெல்லாம் தீரணும்னா நம்ம ஒரு மூர்த்தி உண்டு பண்ணணும். அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ண பாலோ தயிரோ சாதாரண மனிதர்கள் குடித்தா தீராத நோயெல்லாம் தீர்த்தணும். அப்படிப்பட்ட மூர்த்தி உண்டு பண்ணணும்னு போகர் தலைமையில் முடிவு எடுக்கிறார். அதுக்கு போகர் சொல்கிறார், எனக்கு அதற்கு நவபாஷணம் வேணும். பாஷணம்னா விஷம், 9 விதமான விஷ மூலிகைகள் வேணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அவர்களும் 9 விதமான விஷ மூலிகைகளை தேடி கண்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போகர் முதல்ல 2 மூலிகை எடுக்கிறார், பிழிஞ்சி சாறு எடுக்கிறார். பார்த்தா பாகு முறிஞ்சு போயிடுச்சு. நம்ம வீட்டிலலாம் அம்மாக்கெல்லாம் ஸ்வீட் செய்யும்போது பாகு முறிஞ்சு போய் குலாப் ஜாமுன் ஜீரால மிதக்கிறதுக்கு பதில் ஸ்டாச்சு பண்ண நின்றுருக்கு. அந்த காலத்து பாட்டியெல்லாம் பாகு முறிஞ்சு போயிடும்னு அவ்வளோ பக்குவமாக பண்ணுவா. இந்த காலத்து அம்மாஸ் ஆன்டிஸ்
ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் கரண்டி வச்சுட்டு அந்த பாலையே பொங்க விடுறான். அப்படி பாகு முறிஞ்சு போயிடுச்சு. சரி, இதற்கான தீர்வு முருகன்கிட்டே கேட்போம். போகர் படுத்துட்டார். அன்னைக்கு போகருடைய சொப்பனத்தில் முருகன் சொல்கிறார், நீ பழனிமலைக்கு போ. அக்னி நட்சத்திர சமயத்தில் தான் 21 நாள் அக்னி நட்சத்திர சமயத்தில் நீ பழனிமலைக்கு போ. அங்கே ஒரு மூலிகை பூ இருக்கும். அந்த பூவையும் அந்த பூவோடைய சாத்தையும் எடுத்துன்னு வந்து இந்த சாற்றோட கிழந்தேனா உனக்கு விக்கிரகம் கிடைக்கும். இன்னி வரைக்கும் அக்னி நட்சத்திர சமயத்தில் பழனிக்கு கிரிவலம் போகிறது உண்டு. இந்த மூலிகை காத்து பட்டாலே தீராத நோயெல்லாம் தீர்த்துடுமாவா. அப்படி போகர் இந்த அக்னி நட்சத்திர சமயத்தில் அந்த பூவை போய் பறிச்சு எடுத்துன்னு வராங்க. இந்த சாத்தோட கலந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு மாடல் மாதிரி பண்ணுறார். அந்த அந்த பாகு மிச்சம் எடுத்து 2 விக்கிரகமாக பண்ணிடலாம். 2 விக்கிரகமாக பண்ணுறார். போகர் முதல் விக்கிரகத்தை எடுக்கிறார். அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குறார். இப்போ இதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு கோட்டிங் கொடுத்தாச்சு இல்லையா. இதுக்கு கோட்டிங் கொடுக்காம அபிஷேகம் பண்ண முடியாது. ஏன்னா இது பாஷணம். பார்த்தார். இதை அப்படியே எடுத்துன்னு போய் பழனியில் வச்சுட்டார். இப்போ நம்ம பார்க்குற பழனி தண்டாயுதபாணி போகர் பண்ணது. நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் பண்ண ஒரு விக்கிரகம் நம்ம இன்னி வரைக்கும் பழனி முருகனாக சேவிச்சிட்ருக்கோம். அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா. உலகாலும் ஆண்டவனே நீதானையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயில் மீது வேலன் வருவது நெஞ்சம் காணுமே, வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. எனியேறும் முனை பாட அருள்வாயையா, எனியேறும் முனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. எப்படி இருக்கும் மனசுக்கு? உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவான் எப்படி இருக்கும்?
இப்படி நம்ம இது எவ்வளோதான் ஒரு புராண கதையாக இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரொம்பவுமே சிறப்பான ஒரு தத்துவ கதை தெரியும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு ஞானப்பழத்துக்காக சண்டையை வந்து அதுக்காக கோவிச்சிட்டு போய் பழனி மலையில் நிற்பாரே, நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் அவர் தன்னுடைய தமையனான விநாயகர்கிட்ட தான் நல்லா விளையாடியிருக்காருன்னு. ஆனால் அவர் தன்னுடைய தந்தையான ஈசன் கிட்டேயே, சிவபெருமான் கிட்டேயே நல்லா விளையாடியிருக்கார். தமையனோடு விளையாண்டா போதுமா, தகப்பனோட சுவாமி மலையில் விளையாட வேண்டாமா? பிரம்மா படைக்கும் தொழில் சிருஷ்டிக்கும் தொழில் செஞ்சதுனால அவருக்கு கர்வம், தலைக்கணம், ஹெட்வெயிட். இந்த உலகத்தில் படைக்கும் தொழில் தான் சிறந்தது, அதை செய்கிற தான் சிறந்தவன் அப்படின்னு அவருக்கு ஒரு தலைக்கணம். பிரம்மா கிட்ட பிரணவ மந்திரத்தோட பொருள் சொல்லுமாறு கேட்குறார். பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாத பிரம்மதேவரை சிறையில் அடைச்சிட்டார் முருகன். சிருஷ்டிக்கும் தொழிலை முருகனே செய்ய ஆரம்பிச்சிட்டார். பிரம்மாக்காக திருமால் சிவன் கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக போகிறார். சிவனாவது சிவனேன்னு இருக்கலாம். முருகன் கிட்ட போய் பிரணவ மந்திரத்தோட பொருள் முதல்ல நீ சொல்லேன் அப்படின்னு கேட்குறார். முருகன் இருந்துட்டு, நான் சொல்ல தயார்தான், ஆனால் அதை கேட்க நீரோர் மாணவனை போல் மண்டிட்டு உட்கார்ந்து கேட்கணும் அப்படிங்கிற. ஈசனும் ஒரு மாணவனை போல் மண்டிட்டு உட்கார்ந்து கேட்க பிரணவ மந்திரத்தோட பொருளை ஆசானை போல் உபதேசித்தார் நம் தகப்பன் சுவாமியான முருகன். நம் முருகன் அருளி செய்த பிரணவ மந்திரத்தை பற்றியும் பிரணவ தத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? நம்ம சரீரத்தின் அகத்தில் இருக்க ஆதாரங்களில் அநாகத்தம்ன்ற ஆதாரம்தான் புறத்தே திருவேரகம் என்ற சுவாமி மலையாக இருக்குது. ஆகத்தம்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு தட்டும்போது வெளிப்படுற ஓசைக்கு பேர் தான் ஆகத்தமா. அநாகத்தம்னா யோக நெறியில் ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு தட்டாமல் தாக்காமல் வெளிப்படுற மதுரமான ஓசைக்கு பேர் தான் அநாகத்தமா. இதை நாதகீத ஒளினம் சொல்லுவா. ஒரு முறை கண்ணப்ப நாயனார் காலத்தி மலையை ஏறும்போது இந்த நாதகீத ஒளியை முதல்ல கேட்குறார். அதே ஞான ஒளி தான் சுவாமி மலையில் கேட்குறதாகவும் சொல்கிறார். வாம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓரியத்தில் அந்தம் அருள்வாயே. இந்த ஓம்ன்ற ஓர் எழுத்துல 6 எழுத்து அடங்கியிருக்கதா சொல்கிறார் அருணகிரிநாதர். ஓம் என்பது ஆ அகரம் உ உகரம் மா மகரம். ஆனால் பிரணவமானது அகர உகர மகர நாத இந்து கலையோட யோக சம்மேளனமாக இருக்குன்னு சொல்கிறார் அருணகிரிநாதர். ஒரு முறை இந்த அருணகிரிநாதர் முருகனை பார்த்து கேட்குறார் பாருங்க. முருகா, உன் தந்தையின் காதிலே சொன்ன அந்த மந்திரத்தை என் செவியிலே சொல். விருப குரு பர குமர என்றென்றும் பக்தி கொடு, பரவருளிய மௌன மந்திரம் தனையே பக்திதனை. ஓம் என்னும் பிரணவ மந்திரம். பிற அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம். நவம்னா புதுமைன்னு அர்த்தம். புதிய புதிய ஆற்றலை தருகின்ற மகாமந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரம். நம் காது ஓம்காரம் போன்றது. விஷ்ணு பகவானின் பாஞ்சசன்னியம் ஓம்காரம் போன்றது. மயில் ஆடுவது ஓம்காரம் போன்றது. விநாயக பெருமானின் முகம் ஓம்காரம் போன்றது. ஓம்காரம் இருந்தால் ஆங்காரம் நீங்கிவிடும். நம்மளுக்குள்ளார ஓம்காரம் இருந்துச்சுன்னா ஆங்காரம்லாம் அப்படியே நீங்கிடுவாங்க. எப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ளார இன்னொரு பாத்திரம் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஓர் எழுத்தில் 6 எழுத்து அடங்கியிருக்கிறதா சொல்கிறார் அருணகிரிநாதர். இது யோகத்தின் தத்துவார்த்தம். இதுவும் ஓம்காரத்தில் அடங்கியிருக்குது. இத்தலம் காவேரிக்கு வடக்கே அமைந்துள்ளது. 7 தளம் புகழ் காவேரியாள் அப்படின்னு பாடுறார் அருணகிரிநாதர். 7 தலமும் புகழ்ந்த நதி காவேரி. புண்ணிய நதிகள் 7: கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சிந்து, சரஸ்வதி, காவேரி. ரிஷிகள் 7: அகஸ்தியர், அத்தகிரி, பரத்வாஜர், காஷ்யபர், விஸ்வாமித்ரர். ஓம்காரமும் ஷடாக்ஷணமும், சடாக்ஷணம்ன்றது சரவண பவ 6 எழுத்து மந்திரத்தை தான் சடாக்ஷண மந்திரம்னு சொல்வா. ஓம்காரமும் சடாக்ஷணமும் சேர்ந்தால் 7. அதனை போற்றக்கூடிய மந்திரங்களும் 7: நமஹா, ஸ்வாஹா,
ஸ்வதா பட் ஹூம்பட் ஷட் வௌஷட் வசட். இந்த சப்தகோடி மந்திரங்களுக்கு ஜீவனாயிருப்பது ஓம் என்னும் பிரணவ மந்திரம். இந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு ஜீவமூர்த்தியாக இருப்பது சுவாமிமலையில் இருக்கும் தெய்வம். அந்த பெருமானை மனதால் சிந்திக்க வேண்டும், வாயால் வாழ்த்த வேண்டும், ஷரீரத்தால் தலை கூப்பி கும்பிட வேண்டும். யாரொருவர் முருகப்பெருமானை வணங்குகின்றனரோ அவர்களுக்கு பிறவி துன்பமே கிடையாது. பிறவா பெம்மான் முருகன் பிறவான் எறவான். பிறவாத எறவாத பெருமானை சுவாமிமலையில் சென்று வேண்டிக் கொள்வோமாக. சோலை மலை என்ற பழமுதிர் சோலை நம்ம சரீரத்தின் அகத்தில் இருக்க ஆதாரங்களில் ஆக்ஞான்ற ஆதாரம்தான் புறத்தே சோலை மலை என்ற பழமுதிர் சோலையாக இருக்குது. ஆக்ஞா அப்படிங்கிறது புருவ மத்தி, அது ஞானஸ்தானம், ஞானம் அடங்கியிருக்கிற ஸ்தானம். அதுதான் புறத்தே ஞானஸ்தலமான பழமுதிர் சோலையாக இருக்குது. இங்கே தான் முருகன் தமிழ் மூதாட்டியான ஔவை பாட்டிக்கு அவருடைய விளையாட்டை காமிக்கிறார். நம்மளுடைய தமிழ் மூதாட்டியான ஔவை பாட்டி ஒரு முறை காட்டுப்பாத வழியாக நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ என்ன, கூகுள் மேப்பாக இருந்துச்சு, ரோடாக இருந்துச்சு, வெறும் காட்டுப்பாதை தான். சரின்னு அவளும் காட்டுப்பாத வழியாக நடந்து போயிட்டே இருக்கும்போது ரொம்ப களைப்பாக இருக்கே, ஏன்னா அவளும் வயசாயிடுச்சு இல்லையா, அதனால் அவளும் ரொம்ப களைப்பாக இருக்கே அப்படின்னு ஒரு இடத்துல உட்காரலான்னு உட்கார்றா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டதாம், பாட்டி பாட்டி. அவளும் மேற்கு பார்க்குறா, தெற்கு பார்க்குறா, வடக்கு பார்க்குறா, கிழக்கு பார்க்குறா, எல்லா இடத்துலையும் சுற்றி 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 பார்க்குறா. ஆனால் யாருமே தெரியல. திருப்பி இன்னொரு குரல் கேட்டதாம், பாட்டி பாட்டி. பார்த்தா மரத்துக்கு மேலே ஒரு பாழகன் உட்காந்துட்டு ஔவையை உபசரிக்கிறானாம், பாட்டி பாட்டின்னு. ஓ, யார் குழந்தாய், இவ்வளோ அழகா லக்ஷணமாக தேஜஸோட சாக்ஷாத் முருகன் மாதிரியே இருக்கியே, நீ யார் அப்படின்னு கேட்குற. உடனே முருகன் சொல்கிறானாம், நானுங்களா பாட்டி, நான் இங்கே ஆடு மாடு மேய்க்கிற சிறுவனாக்கும் அப்படிங்கிறானு. ஓ, நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிற பையனா? ஆமாம் பாட்டி, நீ பார்க்கவே ரொம்ப களைச்சி போய் ஓவர் டயர்டாக இருக்கியே, இங்கே பக்கத்தில் தான் நூபர்கங்கை இருக்குது, நான் வேணா கொஞ்சம் உனக்கு தீர்த்த ஜலம் கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்குறேன். உடனே ஔவை சொல்கிறாளாம், இல்லை எனக்கு பசி தான் எடுக்கிறது, அதனால் தீர்த்தம்னா எனக்கு பசி ஆறாது, எனக்கு கொஞ்சம் இந்த நாவல் பழம் பறித்து தரையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி பாட்டி, நான் உனக்கு நாவல் பழம்லாம் பறித்து தரேன்னா, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறானா. ஔவை பார்க்குறா, என்னடா இது, நாம் இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கோம், எத்தனை அனுபவித்திருக்கோம், ஆனால் இத்தனை நாட்களில் சுட்ட பழம்னு ஒன்று இருந்து தெரியாமையே போச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஔவையும் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டா. சரி, என்னத்தையாச்சும் ஒன்று அடித்து விடுவோம் அப்படின்னு, எனக்கு சுடாத பழமே தாப்பா அப்படிங்கிறானாம். சரிண்ணா அந்த மரத்துக்கு மேலே போய் அந்த சிறுவன் அந்த கிளை ஆற்றான். முருகனுக்கு தான் தெரியும் விழுறது நாவல் மழை இல்லை ஞானமலைன்னு. சரின்னு அவளும் ரொம்ப ஹைஜீனிக், அதனால் ஒரு பழத்தை எடுத்தா மண்ணாக ஒட்டி இருந்துச்சுன்னு ஊதுனா ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதும்போது உடனே அந்த பாலகன் வந்து கேட்குறான், என்ன பாட்டி பழம் சுடுறதா? ஆஹா, நீ யார் குழந்தாய், நீ சாதாரண குழந்தை மாதிரி தெரியலையே, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்கிறதா, என்னை நல்லா ஒத்துப்பாரு, நான் யார் என்று உனக்கே தானாக தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஔவையும் பார்த்தா பளிச்சு பளிச்சுன்னு ஒரு ஜோதி 1000 சூரியன் பிரகாசித்ததை போல முருகன் காட்சி அளிக்கிறார். ஆஹா, முருகா முருகா, நீயாப்பா இது, இத்தனை நேரம் என்னுடன் தமிழில் விளையாண்டது நீயா என்று கேட்க, ஆமாம் ஔவையே, நான் உன் ஞானத்தை சோதிக்கவே தான் நான் இங்கு வந்தேன். ஓ அப்படியா, சொல் முருகா, உனக்கு என்ன வேண்டும் என்று ஔவை கேட்க, ஔவையே, நான் உன்னிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கவா என்று முருகன் கேட்க, கேள்வி கேட்பதும் நீ, பதில் கூற வைப்பதும் நீ, பின் ஏனப்பா இந்த ஐயம், உன் கேள்வியை தாராளமாக கேளு என்று கூற, முருகன் கேட்குறாராம்,
அவ்வையே, இவ்வுலகில் பெரியது எது? பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் அலைகடல் துயின்றோன். அலைகடல் சிறுமுடி கலசத்துள் அடக்கம். சிறுமுடி கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அறவருக்கோர் தலை பாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவளோ ஈசனுள் ஒடுக்கம். ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்ல வேண்டுமா? ஆஹா, பெரியது கேட்டமைக்கு அழகாக விடை கூறிய அவ்வையே, இவ்வுலகில் கொடியது எது? கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடியது இளமையில் வறுமை. அதனினும் கொடியது ஆற்றுளார் தொழுநோய். அதனினும் கொடியது அன்பிலா பெண்டீர். அதனினும் கொடியது அவர் கைத்தம் இன்புற உண்பதுதானே. ஓ அருமை அவ்வையே, உனக்கு கொடியதற்கும் பதில் தெரிகின்றதல்லவா? அவ்வையே, இவ்வுலகில் அரியது எது? அரிது அரிது மானிடராய் பிறத்தலருது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறதல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. ஆஹா, பெரியது அரியது கொடியது கேட்டமைக்கு அழகாக விடை கூறிய அவ்வையே, நீ பல்லாண்டு வாழ்க. நன்றி என்று முருகன் விடை பெறுகின்றார். அடுத்தது திருத்தணி. திருத்தணி என்ற சிறப்பான அறுபடை சிலம். புராணங்களில் இதை குன்றுத்தோர் ஆடல்னு சொல்வா. நம்ம சரீரத்தின் அகத்தில் இருக்க ஆதாரங்களில் விசுத்தின்ற ஆதாரம் தான் புறத்தே இந்த குன்றுத்தோர் ஆடல் என்ற திருத்தணியாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்க படிகளில் பக்தர்களும் அடியார்களும் ஏற 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 அவர்களோட வினைகள்லாம் தனஞ்சுண்டே வருமாமா. இங்கே இருக்க நீலோத்பலா சுனையில் செங்கல் நீர் கண்டென்ட்டில் தீர்த்தத்தில் நீராட 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 நாம் இதுவரை கொண்ட வினைகள்லாம் தனிஞ்சிடுமாமா. அருணகிரிநாதருக்கு திருத்தணினாலே ஒரு தனி பாசம். அதனால் தானே திருத்தணியில் உதித்து வரும் பொருத்தன் மலை திருத்தன் என துணத்தில் உனை கருத்தன் நடத்து குகன் வேலே அப்படின்னு அழகாக தன்னுடைய வேல்மாறலில் பாடியிருக்கார். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு அழகான தத்துவ குறிப்பு கொடுக்குறார். நம் கண் பார்க்கும் கருவி, காது கேட்கும் கருவி, வாய் பேசும் கருவி, மூக்கு முகரும் கருவி, கைகள் கொடுக்கும் கருவி. நம்ம கைகளால் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமாமா. யானைக்கு நீண்ட கை, ஒரே கை தும்பிக்கை. கொடுக்குற வாங்கிக்கும், ஆனால் திருப்பி கொடுக்காது ஆசீர்வாதத்தை தவிர. அதனால் சொல்வா யானைக்கில்லை தானமும் தர்மமும்னு. அப்படி யானைக்கு ஒரு கை, நமக்கு 2 கை, இந்திரனுக்கு 4 கை, விநாயகருக்கு 5 கை, தத்தாத்திரியருக்கு 6 கை, பிரம்மனுக்கு 8 கை, சிவனுக்கு 10 கை, குன்றுதோறாடும் குமரனுக்கு 12 கை. 12 கைகள் இருக்கிறதுனால சும்மா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அதனால்தான் முருகனை கொடை வள்ளல்னு சொல்கிறோம். அதனால்தான் பொன்னன் மனைவி பொன்னி, அண்ணன் மனைவி அன்னி, வள்ளல் மனைவி வள்ளி. வள்ளி மணவாளனான தணிகாச்சலன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பானாம். புராணங்களில் மன்றுதோர் ஆடுவது சிவன், குன்றுதோர் ஆடுவது குமரன் சொல்வா. மன்றுனா சபை. நடராஜ பெருமான் ஆடக்கூடிய சபைகள் 5. இரத்த சபை திருவேலங்காடு, கனக சபை சிதம்பரம், ரஞ்சித சபை மதுரை, தமர சபை திருநெல்வேலி, சித்திர சபை திருக்குற்றாலம். இப்படி வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் எம்பெருமான். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவான திருமால் யோக நித்திரையில் இருக்கும்போது பரமேஸ்வரருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்துன்னு ரசிச்சுட்டு இருந்தார். அப்போது அவர் கண்ணில் இருந்து 2 கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டன. அதுதான் அமுதவள்ளி சுந்தரவள்ளியாக பிறப்பெடுக்கிறார். அதில் அமுதவள்ளி தேவலோகத்தில் இந்திராணியோட வளர்ப்பு மகளா தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்டதா அவளுக்கு தெய்வ யானை அப்படின்னு பேர் வைத்தார். அதே சுந்தரவள்ளி
பூலோகத்துல ஒரு வேடவர் குலத்துல நம்பிராஜன் அப்படிங்கிறவருக்கு மகளா பிறக்கிறா. வள்ளிக்கிழங்கு புதர்ல கண்டெடுக்கப்பட்டனால அவளுக்கு வள்ளின்னு பேர் சுற்றா அவளுடைய பெற்றோர். இந்த வள்ளி கொஞ்சம் பெரியவளாய் வரும்போது பெண்கள் வேடவக்குல வழக்கப்படி பெண்கள் கன்னிப்பருவத்தை அடையும் போது அவர்களுடைய வயலில் இருக்க திணைப்புணம் காக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி வள்ளிக்கும் அவளோட வயலில் இருக்க நெற்பயிர்களை காக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் வள்ளியும் ஒரு நாள் இந்த நெற்பயிர்களை பராமரிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த நாரதர் வள்ளியோட அழகை பற்றியும் வள்ளி முருகன் மேலே வச்சிருக்க பற்ற பக்தியை பற்றியும் கேட்டு தெரிஞ்சிருக்கிறார். இது எல்லாத்தையும் போய் முருகன் கிட்ட போய் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவர் முருகனும் ரொம்ப ஆவலை வள்ளி மலைக்கு வரார். வள்ளி வாழ்ந்த இடம்ன்றனால இந்த மலைக்கு வள்ளிமலையினே பேர். முதல்ல முருகர் தன்னை ஒரு வேடனா உருமாற்றிட்டு வள்ளிக்கிட்ட வந்து வம்பு பண்ணுறார். அதே அடுத்த நாள் ஒரு முதியவர் பருவத்தில் வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்குறேன். சரின்னு வள்ளியும் தேனும் திரையும் கலந்த ஒரு பொருளை அவருக்கு சாப்பிட கொடுக்குறேன். பசிச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு தாகமாக இருக்கணும்னு கேட்குறேன். சரின்னு அவரும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன். பசிச்சது தாகமாக இருக்குது, இதெல்லாத்துக்கும் மேலே தன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். இது கேட்ட வள்ளிக்கு கோவம் வந்துடுது. நான் என்னன்னா நடந்தாலும் சரி, நான் முருகனைத்தான் திருமணம் பண்ணுவேன்னு அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறான். முருகன் பார்த்தார், என்னடா இது, இந்த பொண்ணு எதுக்குமே நகர மாட்டேங்கிறாளே, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்போதான் அவருக்கு தன்னுடைய தமிழனான கணேசனை கூப்பிட்றார். விநாயகரும் ஒரு யானை ரூபத்தில் வந்து வள்ளியை பயமுத்துறார். வள்ளியும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறா. கொஞ்ச நேரம் வள்ளியை கெஞ்ச விட்டு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தா நம் தகப்பன் சுவாமியான முருகன். இதைத்தான் அருணகிரிநாதர் அவருடைய வள்ளிமலை திருப்புகளில் அழகாக எடுக்கிறார். துள்ளி விளையாடு புள்ளி உலை நாண வள்ளிவன மீதுரைவோனே மல்லசுரர் மாள நல்ல சுரர் வாழ வள்ளை வடி வேலை தொடுவோனே வள்ளிப்படர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளிமணவாளாய் பெருமானே அப்படின்னு பாடுறார். அடுத்ததாவது சுவாதிஷ்டானாம்ன்ற திருச்சீரலைவாய் என்ற சிறப்பான அறுபடை ஸ்தலம். பிறவி பெருந்துன்பத்தில் இருந்து நீங்கி பிறவி பெருங்கடலை தாண்டக்கூடிய ஸ்தலம். அறுபடை வீடுகளில் பல விசேஷங்களை கொண்ட இந்த திருச்செந்தூர் ஒரு தேவார வைப்புத்தலம். அது என்ன தேவார வைப்புத்தலம்? எப்படி 108 திவ்ய தேசங்கள் 12 ஆழ்வார்கள்னால பாடல் பெற்றதோ அதே மாதிரி அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற பல நாயன்மார்கள்னால பாடல் பெற்ற ஸ்தலத்தை தான் தேவார வைப்புத்தலம் அப்படின்னு சொல்லுவா. எப்படி ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்கிறோமோ இந்த திருச்செந்தூரை பூலோக கைலாயம்னு சொல்வா. கைலை மலை அணைய செந்தில் பதி வாழ்வேன்னு பாற்றார் அருணகிரிநாதர். ஒரு முறை இந்த அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வரும்போது முருகனோட ஆபரண அலங்காரத்தில் மெய் செலுத்து போயிட்டார். ஆஹா முருகா, இவ்வளோ ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு அழகாக காட்சி கொடுக்குறையே, அப்படியே ஒரு நடன தரிசனம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறார். பாவம் ராகம் தாளம், பாவ ராக தாளம் கலைகளில் உயர்ந்த கலை நடனக்கலை. அந்த நடனக்கலைக்கு பரத குருவானவர் உங்கப்பா பரமேஸ்வரர். ஆனால் உங்கப்பா வயசானவர். அவர் ஆடுறத விட நீ ஆடினா நல்லா இருக்குமே கொஞ்சம் மழை தமிழில் கெஞ்சி கேட்குறார் அருணகிரிநாதர். அப்படி அருணகிரிநாதருக்கு நடன தரிசனம் கொடுத்த ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். பொதுவாக எல்லா அறுபடை வீடுமே மலை மேலே, அதாவது குன்றை சார்ந்தது. இந்த திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையை சார்ந்தது. இங்கே தான் முருகன் சூரபத்மன் என்கின்ற அரக்கனை சம்ஹாரம் செய்த இடம். பாலமுருகனா காட்சியளிக்கிறார். பன்னிரு கண் வேளவனை தன்னிரு கண்ணால் பார்க்கும் பாக்கியம் பகைவருக்கும் கிட்டியதே அப்படின்னு உணர்ச்சி பொங்க கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுறார். முருகன் சொல்ற, நீ எல்லா தேவரையும் விடுவிச்சுடும், நான் உன்னை விட்டுடுறேன், போனா போதுன்னு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ற. ஆனால் விநாசகாலே விவரீத புத்தின்னு சொல்வா இல்லையா, இந்த பாலமுருகன் சொன்ன ஒரு அறிவுரையும் அந்த அசுரனுக்கு காதல் எட்டலை. பார்த்தார் முருகன், சம்ஹாரம் செஞ்சுட்டார்.
சூரனை சம்ஹாரம் செஞ்ச இடம்தான் இந்த திருச்செந்தூர். சூரனை சம்ஹாரம் செஞ்ச பிறகு வியாழ பகவான் முருகனை இங்கே காட்சியளிக்கும்பாறு சொல்றார். முருகனும் அதன்படியே செய்கிறார். வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு ஒரு கோவில் எழுப்புறார். சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதுனால இந்த மூர்த்திக்கு சயந்திநாதன் அப்படின்னு பேர். அதுதான் காலப்போக்கில் செந்தில்நாதன் மாறிடுச்சு. அதே மாதிரி திரு ஜெயந்தியூர்னு இருந்த இந்த ஸ்தலம் தான் காலப்போக்கில் திருச்செந்தூர் மாறிடுது. எப்படி பழனிக்கு பஞ்சாமிர்தமோ திருப்பதிக்கு லட்டோ, அதே மாதிரி இந்த திருச்செந்தூருக்கு பன்னீரிலை விபூதி ரொம்ப பிரசித்தம். இந்த பன்னீரிலை விபூதி தீராத நோயெல்லாம் தீக்குமாமா. சுப்பிரமணிய புஜங்கத்தை ஏற்றிய ஆதிசங்கரருக்கு ரோக நிவர்த்தி கொடுத்த ஸ்தலமாகவும் இந்த திருச்செந்தூர் வழங்குது. சுப்பிரமணிய புஜங்கம் 32 பாடல்கள் ஏற்றிருக்கார் ஆதிசங்கரர். சுப்பிரமணிய புஜங்கத்தோடைய 32வது பாடலும் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக தான் இருக்கு. ஜயானந்த போகம் ஜயாதார பாகம் ஜயானந்த கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயத்வம் தத் சதாமூர்த்தி தானேஸ்வசூனோ அப்படின்னு பாடுறார். அடுத்ததாவது திருப்பரங்குன்றம். மகேந்திரபுரத்தில் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றேன்னு சூரனை சம்ஹாரம் செஞ்ச பிறகு தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. என்ன செஞ்ச முருகப்பெருமானுக்கு இது ஒரு நன்றியை செலுத்த அப்படின்னு யோசிக்கிறா. அப்பந்தான் தெய்வேந்திரன் தன்னோட மகளான தெய்வ யானையை, திருமகள் மகாலட்சுமி போல இந்திரன் வளர்த்த தன்னோட மகள் தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும்வாறு யோசிக்கிறார். இதை தவிர அவருக்கு வேற வழியே தெரியல. இதுக்காக திருமால் கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக போகிறார். பாவம் பெருமாள், எல்லாரும் பெருமாள் கிட்ட தான் ரெக்கமெண்டேஷனுக்காக போகிறார். அது மாதிரி பெருமாளும் சொல்கிறார், அமுதவள்ளி சுந்தரவள்ளியாக பிறப்படுத்த இவர்கள் இருவருமே முருகனை அடையணும்னு தான் கடுகாலம் தபஸ் பண்ணியிருக்கா. நீ எடுத்த ரொம்ப சரியான முடிவு தெய்வேந்திரா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட தெய்வேந்திரனோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. முருகன் தெய்வானியோட திருமண வைபவங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். பொதுவாக எல்லா கல்யாணத்துலேயுமே ஒரு முக்கியமான ஒன்று தான் அது மாப்பிள்ளை அழைப்பு தான். முருகனோட மாப்பிள்ளை அழைப்பு எப்படி நடக்குதுன்னா, கொற்ற வெண்கொடை எடுத்தனர், குளிர்பனி கவரி கற்றை வீசினர், ஆளவட்டங்கள் கால் அசைத்தனர், ஒற்றை வார்ப்படை ஏந்தினர், ஊதுபதி கடவுள் மற்றையாதவன் மருத்துவன் சலபதி மரளி. அதாவது கொற்ற வெண்கொடை எடுத்தனர். முருகனுக்கு யார் அந்த வெண்கொற்ற கொடை எடுக்கிறார்கள்னா சூரிய சந்திரர்கள். இவர்கள் இருவரும் தான் அந்த வெண்கொற்ற கொடை எடுத்துட்டு வராங்க. அதான் கொற்ற வெண்கொடை எடுத்தனர். குளிர்பனி கவரி கற்றை வீசினர். அதாவது இந்த முருகனுடைய கல்யாணம் எங்கே நடக்கிறது? மதுரையில் இல்லையா, இங்கே கோயம்புத்தூர்லையா நடக்கிறது? ஜில்லு 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 ஜில்லுன்னு காற்று வீச மதுரையில் நடக்கிறது. அப்போ அனல் வெப்பம் இல்லையா, அதனால் வாயு பகவான் சாமரம் வீசிட்டு வரார். கொற்ற வெண்கொடை எடுத்தனர், குளிர் பனிக்கவரி கற்றை வீசினர், ஆளவட்டங்கள் கால் அசைத்தனர், ஒற்றை வார்ப்படை ஏந்தினர், ஊதுபதி கடவுள் மற்றை யாதவன் மருத்துவன் சலபதி மரளி. எல்லா வைபவங்களையும் ஒருத்தர் வாளேந்தி வழிநடத்து போவார், இல்லாட்டி டார்ச் பேரர் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அப்படி முருகனோட கல்யாண வைபத்தோட ஸ்வாட் பேரர் யார் அப்படின்னா மரளி, மரணத்தின் கடவுள் யமதர்மராஜா. ஏன்னா பொதுவாக இவன் வசதி படைச்சவன், இவன் வசதி இல்லாதவன், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், எந்த பாரபட்சமும் இல்லாமல் தன்னுடைய வேலையை சிவனேன்னு செய்கிறதுனால இது யமதர்மராஜாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். முருகனுடைய கல்யாண வைபவத்தை வாளேந்தி வழி நடத்தி போகிறது. பிரம்மா விவாக காரியங்கள் செய்ய, சூரிய சந்திரர்கள் இரத்தின தீபம் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வர பரமானந்தம் மேதி நிற்க, இந்திரன் தெய்வானை தாரை வார்த்து கொடுக்க, முருகன் தெய்வானை திருமணம் இனிதே நடந்தது திருப்பரங்குன்றத்தில். கொட்புற்றன பொற்றமுணர வேட்டு பலியிட்டு கொலகிரி கொத்து பல ஒத்து பொறவர பெருமானே பெருமானே பெருமானே. இனியது கேட்பின் தனிநடு வேலை, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனியது ஆதியை தொழுதல், அதனினும் இனியது அறிவினர் சேர்த்தல், அதனினும் இனியது அறிவுள்ளவரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே. இது அனைத்திலும் இனிது
அன்னம் டிவி குட்டீஸ் நேயர்கள் உங்கள் அனைவர் முன் பேசுவதுதானே. நன்றி, வணக்கம். சர்வம் சரவணபவ, சர்வம் சரவணபவ.